வணக்கம். சினி மினி உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவரோட உண்மையான பேர் விசி கணேசன். விசி கணேசனாக இருந்தவர் சிவாஜி கணேசன் அப்படின்ற பேர் எப்படி வாங்கினார்? சிவாஜி அப்படின்ற அந்த பட்டம் வந்து யார் கொடுத்தது? ஈவேரா பெரியார் கொடுத்த பட்டம் தான் சிவாஜிக்கு. அந்த பட்டம் நிலச்சி விசி கணேசனாக இருந்த நடிகர் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி ஆகி இன்றைக்கி வர நம்ம வந்து சிவாஜின்னு அவர் வந்து சிவாஜின்னு தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், அந்த கணேசன்றது கூட யாரும் சொல்கிறது கிடையாது. சிவாஜி படம் பார்த்தீங்களா, சிவாஜி சார் எப்படி நடிச்சிருக்காரு, சிவாஜி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? காலத்தை கடந்து மக்களுடைய உள்ளங்களில் சிவாஜி கணேசன் அப்படின்ற பேர் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாடி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு நாடகத்தை எழுதுகிறார். அந்த நாடகத்தினுடைய பேர் சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு மராட்டிய சிவாஜி இருக்கார்ல, மராட்டிய சிவாஜியை மையமாக வச்சு எழுதிய நாடகம். அண்ணா அதை எழுதியாச்சு. அந்த நாடகத்தில் முதல்ல வந்து யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது முதல்ல அண்ணா சஜஸ்ட் பண்ணது வந்து எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆரை சஜஸ்ட் பண்ணி எம்ஜிஆரை வந்து அந்த சிவாஜி கதாபாத்திரத்தில், மராட்டி சிவாஜி கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணா நினச்சி எம்ஜிஆரையும் வர சொல்லிட்டாரு. எம்ஜிஆரும் வந்துட்டார். மராட்டிய சிவாஜி பல எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து அவர் வந்து அந்த பதவியில் உட்கார்றதுன்ற ஒரு மேட்டருக்குல அதுக்கு வந்து அங்கே பெரிய எதிர்ப்பு. அவர் அந்த இடத்துல உட்காரக்கூடாது, அந்த பதவிக்கு வரக்கூடாது அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்லி இதையெல்லாம் தாண்டி பல தடைகளை எல்லாம் உடைத்து எரிந்து சிவாஜி எப்படி அந்த உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அந்த மராட்டிய சிவாஜி கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் வச்சு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வந்து கூப்பிட்டு எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆர் வந்து வரதுக்கு முன்னாடியே எம்ஜி சக்கரபாணிகிட்ட இது விஷயமா விசாரிச்சு அப்படின்னு வரும்போது, நீ போய் கேளு, அண்ணா எது கூப்பிட்டுருக்காரு இல்லை, ஒருவேளை இந்த மேட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு அப்படின்ற மாதிரி. அப்படி வந்து அண்ணா அப்படி சொன்ன உடனே அப்படி எம்ஜி சக்கரபாணிகிட்ட இது விஷயமா கலந்து பேசி அப்படி விளாடும்போது எம்ஜி சக்கரபாணி வந்து எம்ஜிஆர் வந்து வேண்டாம் அப்படின்ட்டார். அது வந்து வேண்டாம், மராட்டிய சிவாஜி அப்படின்னா அந்த கதாபாத்திரம் அண்ணா என்ன எழுதி வச்சிருக்காருன்றது வேறு விஷயம். அதை எடுத்து ரிஸ்க்கு. ஏன்னா நாளைக்கு வந்து இன்னும் நீ சினிமாவில் வந்து பல கதாபாத்திரத்தில் நடித்து சினிஃபீல்டில் வந்து பல விஷயங்களை செய்து அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அதை ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதில் நடித்து பின்னாடி அதுவே நம்ம தொழிலுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது முட்டுக்கட்டை ஆகிடக்கூடாது, அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆர்கிட்ட வந்து அண்ணா அப்படி சொன்னால் கூட நடிக்கலைன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லிட்டார். அண்ணாட்ட வந்து எம்ஜிஆர் வந்து நடிக்கலைன்னு சொல்லிட்டார். தயங்கிக்கிட்டே, அண்ணா தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, அதில் வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் தயங்குறேன் அதில் நடிக்கிறதுக்கு, அதனால் கொஞ்சம் நான் சொல்கிறேன்றக்காக நீங்கள் அதுக்காக கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, நான் வேண்டான்னு நினைக்கிறேன் அண்ணா, நான் அதில் நடிக்கலைன்ற மாதிரி எம்ஜிஆர் ஜென்ரலாக சொல்லிட்டார், நழுவிக்கிட்டார் எம்ஜிஆர். அப்படி வரும்போது தான் சரி இதில் வேறு யாரை போடலாம் அப்படின்னு வரும்போது, சரி அதில் வந்து கணேசனை போடலாம். கணேசன் சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்து நிறைய நாடகங்கள் எல்லாம் நடிச்சு ரொம்ப பெரிய லெவலில் இதாகி போய் புகழ்பெற்று அப்படி இப்படின்னு வரும்போது அவரை வந்து இதில் போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி பலரும் பாராட்டியிருக்காங்க, புகழ்ந்துருக்காங்க. இவருடைய நடிப்பை பற்றி நிறையா சொல்லி, அப்போ டிவி நாராயணசாமின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் ரொம்ப அண்ணாட்ட போய் நிறையா சொல்லியிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப புகழ்ந்துருக்காரு. இது மாதிரி கணேசன் சொல்லிட்டு ஒரு நடிகர் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நாடகங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தையும் நடிக்கிறாரு, பெண் வேடம்லாம் போட்டு நடிக்கிறாரு, ரொம்ப அருமையாக பண்ணுவார். எந்த கதாபாத்திரமாக இருந்தால் கூட மிகச்சிறப்பாக நடிக்கக்கூடிய ஆள், வசனமெல்லாம் ரொம்ப அருமையாக பேசக்கூடிய ஒரு நடிகர். அதனால் அந்த கணேசனை வந்து நம்ம நாடகத்தில் போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிவி நாராயணசாமி அந்த காலத்தில் நிறைய நாடகங்கள்லாம் நடித்து அவரை தயாரித்து அப்படிலாம் அவருக்குன்னு பெரிய பெயர் புகழ் அதெல்லாம் எஸ்எஸ் ராஜேந்திரனுக்கு அவர் ரிலேஷன். அண்ணாவுக்கு அது சரின்னு பட்டுச்சு. உடனே விசி கணேசனை கூப்பிட்டு பார்த்து நடிக்க வச்சுன்றதுக்குல்ல, வசனத்தை கொடுத்து அப்படியே பேச வச்சுன்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சிவாஜி சார் வந்து எவ்வளோ பெரிய வசனமாக இருந்தாலும் எவ்வளோ நீளமான வசனம் இருந்தாலும் பக்கமாக இருக்கிற வசனத்தோ சிவாஜி கணேசனுக்கு ஈக்குவலாக பேசுகிறதுக்கு தமிழ் ஃபீல்டில் அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரை யார் இருக்காங்க? யாருமே கிடையாது. நடிகர் தலம் சிவாஜி கணேசன்றது ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. எவ்வளவு நீளமான வசனமாக இருந்தாலும், எத்தனை பக்கங்கள் இருக்கக்கூடிய வசனமாக இருந்தால் கூட நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அனாயாசமாக பேசி நடிக்கக்கூடிய நடிகர். அவருக்கு இணையாக ஏற்ற இறக்கங்களுடன் வித் பியூட்டிஃபுல் மாடுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அப்படி பேசக்கூடிய நடிகர், அப்படி ஒரு நடிகர் பிறக்கவே இல்லை சிவாஜியை தவிர, அப்படி வச்சுக்கோங்க. அப்போ சிவாஜி கணேசன் வந்து எந்த அளவுக்கு வசனம் பேசி நாடகங்களை நடிச்சிருந்தால் டிவி நாராயணசாமியை போன்றவர்கள் அப்படியே தலையில் வைத்து கொண்டாடி அவர் பேரை சிபாரிசு செய்து அப்படின்ற மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். அது அண்ணா வந்து அந்த பேப்பர் கொடுத்து
அந்த வசனம் இருக்கக்கூடிய உரையாடல்கள் இருக்கக்கூடிய தாள்களை கொடுத்து விசி கணேசன்ட்டு கொடுத்து பேச சொன்னார். கணேசன் போய் பேசினார். அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மராட்டிய சிவாஜி கதாபாத்திரத்தில் அவரை நடிக்க வச்சு அந்த நாடகம் நடந்து எந்த அளவுக்கு வெற்றி பெற்ற நாடகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒற்றை வாடகை தியேட்டர் வால்டாக்ஸ் ரோட் அதில் அந்த நாடகம் நடந்து அதை வந்து அப்படியே பெரிய அளவில் அந்த நாடகம் வெற்றி பெற்று அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அவர் அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கி அந்த நாடகத்தை புகழ்ந்து பேசி அப்படின்றத அந்த காரியத்தை செய்தவர் தந்தை பெரியார் ஈவிஆர். ஈவேரா வந்து அந்த நாடகத்தை பார்த்தாரு. நாடகம் ரொம்ப பிடிச்சி போச்சு. பர்டிகுலர்லி அந்த மராட்டிய சிவாஜி கதாபாத்திரத்தில் நடித்த விசி கணேசனுடைய ஈடற்ற நடிப்பு அது ரொம்ப பிடிச்சி போய் அவர் அப்படியே பெரியார் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். நாடகம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நாடகத்தில் மராட்டிய சிவாஜியாகவே இதில் நடித்திருக்கக்கூடிய விசி கணேசன் என்ற அந்த நடிகர் நடிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு நான் வந்து மனப்பூர்வமாக சிவாஜி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறேன். இனிமேல் அவர் வந்து விசி கணேசன் கிடையாது, சிவாஜி கணேசன், இதுதான் அவருடைய பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி விசி கணேசனாக இருந்த நடிகரை சிவாஜி கணேசன் என்று கம்பீரமாக படத்துறையில் உலாவ விட்டவர் ஈவேரா பெரியார். பெரியார் கொடுத்த பட்டம் தான் சிவாஜி சாருக்கு அப்படியே நிலைச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த விஷயத்தை சினிமா கதாசிரியர் ஆரூர் தாஸ் இருக்கார்ல, அவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. எழுதிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாக நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் எழுதிட்டு அவர் கடைசியில் லாஸ்ட்டில் டெலிபீஸ் மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார். அதாவது யாருக்கு எந்த பட்டம் எப்படி கிடைக்க வேண்டும், யாருடைய தலையில் எந்த கிரீடம் அணிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தீர்மானிப்பது விதி, பேராற்றல், கடவுள், தெய்வம், எப்படி வேணாலும் பேரை வச்சுக்கலாம். நம்மை மீறிய சக்தி, பேராற்றல் ஏதோ ஒன்று தீர்மானிக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அதில் நடிச்சிருந்தாருன்னா அவர் ரைட்டர் தானே ஆரூர்தாஸ். அதனால் அந்த சர்க்காஸ்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி அந்த கேலி கிண்டல் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வரும்ல, அதோடு அவர் எழுதினார். எம்ஜிஆர் அதில் நடிச்சிருந்தாருன்னா எம்ஜிஆருடைய பேர் இருக்குல்ல, அது வந்து சிவாஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். சிவாஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து பட்டத்தை கொடுத்துருப்பாரு. அது வந்து விசி கணேசன் அவருக்கு தான் அந்த சிவாஜின்ற பட்டம் கிடைக்கணுன்றது கடவுளுடைய தீர்மானம். அதனால தான் எம்ஜிஆருக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் சிவாஜி கணேசனுக்கு கிடைத்தது. எம்ஜிஆருக்கு கிடைத்திருந்தால் சிவாஜி அப்படின்ற அந்த பேர் வந்து எம்ஜிஆருடைய பேருக்கு முன்னாடி ஒட்டியிருக்கோம். அப்படி எம்ஜிஆர் பேருக்கு முன்னாடி ஒட்டாமல் விசி கணேசனுடைய பேருக்கு முன்னாடி ஒட்டி சிவாஜி கணேசன் என்ற மகத்தான நடிகர் தமிழ் பட உலகில் அந்த பெயருடன் பவனி வர வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய தீர்மானம். யாருக்கு எந்த பட்டத்தை கொடுக்க வேண்டும், அளிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நமக்கு மேலே இருக்கக்கூடிய கடவுள், தெய்வம், பேராற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரூர்தாஸ் வந்து தன்னுடைய நூலில் எழுதியிருந்தார். அந்த விஷயத்தை நான் படித்தேன். படிக்கும்போது அந்த இறுதி பகுதி இருக்குல்ல, அவர் எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பிடிச்சிருந்ததுனால தான் அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நான் சொல்கிறேன்.